தற்போதைய அண்மை செய்தி. சென்னை மெரினாவில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மெரினாவில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்யும் காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். தூய்மை பணியை மீண்டும் விளம்பர திமுக அரசு கொடுக்கும் வரை போராட்டம் ஓயாது என்றும் தூய்மை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை மெரினாவில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தற்போது அவர்கள் வலுக்கட்டாயமாக போலீசாரால் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். தூய்மை பணியை மீண்டும் விளம்பர திமுக அரசு கொடுக்கும் வரை போராட்டம் ஓயாது என்றும் தூய்மை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் பல்வேறு இடங்களில் பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை மெரினாவில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது அவர்கள் போலீசாரால் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை மாநகராட்சியில் மீண்டும் பணி வழங்க கோரி மெரினாவில் தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நேரலையில் செய்தியாளர் நித்யானந்தன் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் நித்யானந்தன், சொல்லுங்க, தற்போது அங்கு நிலவரம் எப்படி இருக்கிறது? போலீசார் அவர்களை கைது செய்யக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு மேலாக தங்களுடைய பணியை கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த அரசு பணி வழங்காமல் இருப்பதால் வாழ வழி இல்லாமல் உண்ண உணவில்லாமல் தவிக்கிறார்கள். அதனுடைய காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம். சென்னை மெரினா கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய அந்த ராஜா சாலையில் அவர்கள் படுத்து சாலையில் படுத்து அவருடைய வேலையை கேட்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் நாம் பார்த்து வருகிறோம். இவர்களெல்லாம் வேறு யாரும் அல்ல, இந்த சென்னை மாநகராட்சியை தூய்மையாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் அரசு செவிசாய்க்கவில்லை. இந்த நிலையில் தான் தற்பொழுது கொளுத்தும் வெயிலில் அவர்கள் சாலையில் படுத்து உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இதற்கு முன்னதாக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய சமாதி இருக்கிறது. அந்த சமாதியுடைய வாயிலில் தான் அவர்கள் படுத்து போராட்டத்திலேயே ஈடுபட்டார்கள். அதன் பிறகாக குண்டுகட்டாக அவர்களை காவல்துறையினர் அடித்து இழுத்து கைது செய்து வருகிறார்கள். மறு இடத்தில் அங்கிருந்து ஒரு 10 அடி தூரத்தில் மீண்டும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். நேரடியாக பார்க்கலாம். நாம் அந்த தூய்மை பணியாளர்கள் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு விவகாரம் தான், தங்களுடைய பணியை வழங்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்து வருகிறது. அவர்கள் தற்போது அந்த தூய்மை பணியில் போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக தங்களுடைய பணியை வழங்க வேண்டும், தொடர்ச்சியாக எங்களுடைய பணியை தான் நாங்கள் கேட்கிறோம், எங்களுடைய தூய்மை பணியை தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இவர்கள் சென்னையில் பல்வேறு இடங்களிலும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அரசு இந்த போராட்டத்திற்கு செவிசாய்க்காமல் இருக்கிறது. தொடர்ச்சியாக செவிசாய்க்காமல் இருப்பதன் விளைவாக தொடர்ந்து இந்த பிரச்சனை அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த போராட்ட களத்திலேயே ஒரு பெண்மணி உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிறார். மற்ற அந்த தூய்மை பணியாளர் அவர்களை காப்பாற்றக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஒட்டுமொத்தமாக கூற வேண்டும் என்றால் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ச்சியாக 140 நாட்களுக்கு மேலாக சென்று கொண்டிருக்கிறது. 4 மாதங்களாக அவர்கள் பணி இல்லாமல் சிரமத்திற்கு சந்தித்து வருகிறார்கள். ஆகவே காவல்துறையினர் ஒரு பக்கம் கைது செய்வதும் மறுபுறத்தில் அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் என தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. ஆங்காங்கே காவலர்கள் கைது செய்வதும் மறுபுறத்தில்
தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டம், சாலை மறியல் என தொடர்ந்து அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். காவல்துறையை பொறுத்தவரை இவர்களை ஆங்காங்கே கைது செய்வது மட்டுமே கடமையாக வைத்திருக்கிறார்கள். போராட்டம் நடத்தினால் கைது செய்வது வழக்கம். ஆனால் இந்த தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரை நாங்கள் நியாயமான போராட்டத்தை முன்னெடுக்கிறோம், எங்களை ஏன் அடித்து கைது செய்கிறீர்கள், எங்களை ஏன் குண்டுக்கட்டாக தூக்கி செல்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியெல்லாம் தொடர்ச்சியாக அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கக்கூடிய பார்க்கிறோம். இது போன்று சென்னையில் பல கட்ட போராட்டங்கள் நடைபெறுகிறது. ஆனால் அப்பொழுதெல்லாம் காவல்துறையினர் இது போன்ற ஒரு அடக்குமுறையை செலுத்துவது கிடையாது. ஆனால் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் என்றால் மட்டும் இதுபோன்று அடித்து இழுப்பதும் தூக்கி சென்று கைது செய்வதுமாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள். அதனுடைய காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ச்சியாக உயர் அதிகாரிகள் தலைமையில் வந்திருக்கக்கூடிய காவலர்கள் என அனைவரும் கைது நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபடக்கூடிய காட்சி. ஒட்டுமொத்தமாக தூய்மை பணியாளர்கள் குண்டுகட்டாக படுத்து சாலையில் உருண்டு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சியும், மறுபுறத்தில் கைது செய்வதற்காக அவர்களை இழுத்து செல்லக்கூடிய காட்சியும், சாலைகளில் பெண்களை கைது செய்யக்கூடிய முறை என்று ஒரு இருக்கிறது. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் தொடர்ந்து கைது செய்யக்கூடிய அந்த முனைப்பில் மட்டுமே காவல்துறையினர் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஆகவே தொடர்ந்து இந்த தூய்மை பணியாளர்களை அடித்து இழுத்து கைது செய்வதும், சாலைகளில் ஒரு கைது செய்வதற்கான முறை என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் பெண்களை கைது செய்யக்கூடிய அந்த வடிவங்கள்லாம் மீறி தற்பொழுது தூக்கி சென்று கைது செய்யக்கூடிய இந்த முறையில் தான் தற்பொழுது இந்த காவல்துறையினர் ஈடுபடக்கூடிய அந்த காட்சி. இவரெல்லாம் கேட்பது தங்களுடைய வேலை. அவர்கள் கேட்பது ஏதோ கலெக்டர் உத்தியோகமோ அல்லது மின்சார வாரியத்தில் ஒரு பெரிய உத்தியோகம் அல்ல, பெருக்கக்கூடிய தூய்மை பணியை கேட்கிறார்கள். சென்னையில் இவர்கள் தான் அந்த தூய்மை பணியில் ஈடுபட்டவர்கள். கொரோனா, தீபாவளி, பொங்கல், புயல், வெள்ளம் என பல காலகட்டங்களிலும் இவர்கள் தான் இந்த சென்னையை தூய்மைப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டவர்கள். இவர்கள் செய்திருந்த பணியை பிடிங்கதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்குரிய காரணமாக இருந்து வருகிறது. என்ன கோரிக்கை? எங்க வேலையை எங்களுக்கு கொடுங்க. குமரகுருபர் நடுவுல பூந்துட்டு எங்க வேலை கொடுக்காம தடுக்கிறாரு. ஏன்னா அவரோட மனைவியோட பேர்ல தான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. அதனால அவர் வண்டி தான் எங்களுக்கு தடை. சிஎம் கூட எங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு ரெடி. ஆனா குமரகுருபர் வண்டி தான். அவரை வேலையை விட்டு நீக்கணும், பதவியை விட்டு நீக்கணும், அவருக்கு சட்டப்படி தண்டனை கொடுக்கணும். இந்த போராட்டத்துக்கான முக்கியமான காரணம் எத்தனை மாதங்களா வேலை இல்லாம இருக்கு? 5 மாசமா வேலை இல்ல. நாங்க என்ன சாப்பிடணும்? நாங்க எங்க போய் கேட்கணும்? பசி பட்டினிமா இருக்கிறோம். நாங்க எங்களால சாப்பிட முடியல, வீடு வாட்டுக்க கட்ட முடியல, எல்லாம் தெருவுல நிக்கிறோம். உடனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒரு லெட்டர் கொடுக்க வந்தா உடனே அரெஸ்ட் பண்றாங்க. நாங்க சோறு தண்ணி தான் சாப்பிடுறோம். நாங்க என்ன பண்ணுவோம்? எங்க வேலையை தான் திருப்பி கேட்கறோம். அதை கூட கொடுக்க மாட்டாங்க. லெட்டர் கொடுக்க வந்தா உடனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. லேடிஸ் மேல கை வச்சு அடிக்கிறாங்க. போலீஸ்ங்க அடிக்கிறாங்க. லேடிஸ்ல எதுக்கு அடிப்பாங்க? ஏன் அடிப்பாங்க சொல்லுங்க ஐயா. எங்க வேலையை தான் நாங்க கேக்குறோம். மண்ணெண்ணிய ஊத்திக்கணும், கொளுத்திப்போம். அடுத்த போராட்டம் இதுதான் நடக்கும். மண்ணெண்ணிய ஊத்திப்போம். தற்கொலை எதற்கும் தீர்வு அல்ல. ஆனா அரசு கிட்ட உங்க கோரிக்கையை தொடர்ந்து வச்சுட்டு வரீங்க. அரசு முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்க வேலையை எங்களுக்கு கொடுங்க ஐயா. எங்க வேலையை எங்களுக்கு கொடுத்தா, அவரு கொடுத்தா வாக்குறுதி பண்ணி நிறுத்துறோம். அப்படி இல்லையா எங்க வேலை எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. பார்த்திருக்கலாம், தூய்மை பணியாளர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது தங்களுடைய வேலையை தான் நாங்கள் கேட்கிறோம், எங்களுடைய வேலையை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்து வருகிறது என்று தொடர்ச்சியாக அந்த தூய்மை பணியாளர்கள் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. ஒருபுறம் தூய்மை பணியாளர்கள் கைது, மறுபுறத்தில் காவல்துறையுடைய ஒடுக்குமுறை என தொடர்ந்து அவர்கள் சந்தித்து வருகிறார்கள். காவல்துறை அவர்கள் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், எங்களுடைய வேலையை எங்களுக்கு அளிக்க வேண்டும், எங்களுடைய பணியை தான் நாங்கள் கேட்கிறோம், தூய்மை பணியை தான் நாங்கள் கேட்கிறோம். அந்த பணியை வழங்குவதில் என்ன இருக்கிறது? அதாவது தனியாருக்கு கொடுத்து அதன் மூலமாக அரசு லாபம் ஈட்ட பார்க்கிறதா என்றால் அது கிடையாது. ஆனால் அதில் நஷ்டம் தான் ஏற்பட போகிறது. அந்த வேலையை நேரடியாக அரசே ஊதியத்தை கொடுத்துவிட்டு நாங்களே அந்த பணியை செய்வோமே, இந்த பணியை எங்களுக்கு கொடுப்பதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதுதான் அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் என்பது சென்னையில் இன்று முதல் நாள் நடைபெறவில்லை. கிட்டத்தட்ட 4 மாதங்களாகவே இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெறக்கூடிய காலகட்டங்களில் இந்த பிரச்சனையை பேசி முடிப்பதற்கு யாரும் நடவடிக்கை எடுக்காத விவகாரத்தில் தான் தற்பொழுது இந்த பிரச்சனை என்பது கைமீறி போயிருக்கிறது என்று கூறலாம். என்றால் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரை நாங்கள் கேட்பதெல்லாம் எங்களுடைய பணி, தனியாருக்கு இந்த தூய்மை பணியை தாரை வார்க்கக்கூடாது என்பதுதான் அவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. அந்த பணியை கூட தங்களுக்கு வழங்கவில்லை என்றால் வேறு என்னதான் இந்த அரசு செய்ய போகிறது என்றதான் கேள்வி. நாங்க 5 மாசம் வேலை இல்லாத இருக்கிறோம். நாங்க வேலை இல்லாததுக்கு ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தணும் ஏமாத்தின்னு எங்க தலைவரை வர வச்சு அசிங்கப்படுத்திக்கின்னு இப்படி இருக்கும் போது நாங்க தயார், சாவறதுக்கு கூட தயாரு.
கத்தி எடுத்துட்டு வந்து தொண்டை கூட அறுத்துக்குவோம், தொண்டை எடுத்து கிருஷ்ணன் ஊற்றி கொளுத்துக்குவோம். இதுக்கு தயாரா இருக்கிறோம். எதுக்கும் தீர்வல்ல, அரசு கிட்ட இந்த நேரத்துல என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? வந்து ஸ்டாலின் பதில் சொல்றேன்ட்டாரு. இப்ப குமரகுருனா கார்த்திகை இன்னும் யார் அவரு ஏன் பதில் சொல்லலாம்? நான் 1 லட்சம் ரூபாய் கொடுப்போம். எங்களுக்கு யாரு சொல்றது? அவரு நாங்க 1 லட்சம் ரூபாய் ஆகுனா எங்க வேலை இருந்தா நாங்க 10 பேருக்கு சோறு போடுவோம். நாங்க சோறு துண்ணுவோம். எங்க பிள்ளைகள் எல்லாம் காப்பாற்றுவோம். எங்க வேலை இல்லாத நாங்க விடவே மாட்டோம். நாம் பார்த்திருக்கலாம், தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக கண்ணீர் சிந்தி அவர்கள் அழுது இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் மறுபுறத்தில் பார்க்கலாம். அவர்கள் வைப்பதெல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை, தங்களுடைய வாழ்வாதாரமே இழந்திருக்கிறோம், 4 மாதங்களாக ஊதியம் இல்லாமல் இருக்கிறோம், 4 மாதங்களாக வாடகை கொடுக்க முடியாமல் இருக்கிறோம், பல பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய குழந்தைகளை படிக்க வைக்க முடியாமல் இருக்கிறோம். இதையெல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக எங்களுடைய பிரச்சனையை அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கை. நாம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியிடம் நியாயம் கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த பதாகைகளுடன் தான் அவருடைய சமாதியில் போராட்டத்தில் ஈடுபட வந்தவர்களை தான் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தலைவர்களுடைய சிலைகளுக்கும் சென்று மனு கொடுப்பதும், ஒவ்வொரு தலைவர்களுடைய நினைவிடங்களுக்கும் செல்வதுமாக தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சி தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்களுக்கு காவல்துறையினர் இழுத்ததில் கையில் காயம் ஏற்பட்டதெல்லாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். மனசாட்சி இல்லையான்னு கேக்குறேன். இப்படி லேடிஸ்ங்க கைய புடிச்சு வந்து எவ்வளவு ரத்தத்தை பாருங்க, காயம் பாருங்க, இப்படியா பண்ணுவீங்க பெரியவங்க? எங்க வேலையை தானே கேக்குறேன். உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? தயவு செய்து கேக்குறேன், எங்க வேலையை கொடுங்க. 5 மாசமா கஷ்டப்படுறேன், எங்க வேலையை கொடுங்க சார். என்னால முடியல. அந்த பொண்ணு கையெல்லாம் பாருங்க சார், எவ்வளவு கஷ்டமாகுது சார். தயவு செய்து எங்க வேலையை கொடுங்க. இல்ல எங்களை சாவச்சிருங்க, எங்களை தூக்கில போட்டுருங்க. நாங்க செத்துறோம், நாங்க இருக்க மாட்டோம். போலீஸ்காரங்க புடிச்சு இழுத்தாங்க, தம்பிய புடிச்சுட்டு இருக்கிறேன். 5 மாசமா எங்களுக்கு வேலை இல்ல. 4 பொம்பளைங்க 1ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் இருந்தாங்க. 2ஆம் கட்டமா 17ஆம் தேதியில இருந்து இன்னும் 4 பொம்பளைங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா இந்த அரசாங்கத்துக்கு? நாங்க என்ன பாவம் பண்ண? எங்க வேலையை தானே கேக்குறோம். எங்க வேலை எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. போலீஸ்காரங்க இழுத்தாங்க, அவங்கதான் இழுத்தாங்க. போலீஸ் இழுத்தாங்க கைய பிடிச்சி. எங்க தம்பியை உட்கார வச்சு பிடிச்சிருந்து, என் வளையல் தான் இது ஃபுல்லா, என் கையில போட்டிருந்த வளையல் தான் இது ஃபுல்லா. பார்த்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஒருபுறம் காவல்துறையினர் அடித்ததில் பெண்களுக்கு கைகளில் காயம் ஏற்பட்டிருப்பதும், ரத்தம் சிந்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக இந்த தூய்மை பணியாளர்கள் கேட்பதெல்லாம் தங்களுடைய வேலையை தான் கேட்கிறார்கள், வேறு எதையும் கேட்கவில்லை. ஊக்கத்தொகையோ அல்லது எங்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி கொடுவோ என்று கேட்கவில்லை. கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த சென்னை மாநகராட்சியை தூய்மையாக பாதுகாக்கக்கூடிய பணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் 5 மாதங்களாக வாழ வழி இல்லாமல் தவித்து வருகிறோம் என்பதுதான் அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் கைது நடவடிக்கைகள் மட்டும் ஈடுபது நியாயமா என்று கேட்கக்கூடிய இது தெரியாதா? யாருக்கா? அரசாங்கத்துக்கு தெரியாதா? அதிகாரிகளுக்கு தெரியாதா? சொல்லு. ஜனங்க மக்கள் கஷ்டப்படுறமே 5 மாசமா எங்களுக்கு ஒரு பதில் தெரிவிக்காதே. அவங்களுக்கு ஒரு மனிதாபம் இல்லையா? இயற்கை இல்லையா? சொல்லு. எங்க வாடகை எப்படி சாப்பிடுறது? நாங்க எப்படி சாப்பிடுறது? எங்க வாழ்வாதாரம் எப்படி போறது? முதலமைச்சருக்கு நேரத்தில் என்ன சொல்ல? யார் எங்களுக்கு எங்க வேலை எங்களுக்கு வேணும். எங்க வேலை நாங்க கேட்கறோம், வேற எதுவும் நாங்க கேட்கல. எங்க வேலையை எங்களுக்கு கொடு. எங்களுக்கு அதுதான் கோட்டையோட நண்பி அதான் சொல்றாங்க. நாங்க சேர்ந்த வேலை எங்களுக்கு போனாங்க. எங்க வீட்டு வாடகை கட்ட முடியல, பசங்க படிப்பாங்க. எவ்வளவுதான் 5 மாசம் ஆகி போச்சாங்க. எல்லாம் 20 வருஷம் 5 வருஷம் சேர்ந்தாங்க வேலைங்க. சொல்லு. முதலமைச்சருக்கு கோரிக்கை நாங்க இதுதான் கொடுக்குறோம். எங்க வேலையை எங்களுக்கு கொடுங்க. நாங்க உங்கள்கிட்ட எதுவும் கேட்கல, பணம் கேட்கல, எதுவும் கேட்கல. எங்க வேலை எங்களுக்கு கொடுங்க. நாங்க எங்கேயோ பாட்டு செஞ்சு நின்றோம். எங்க வேலை தூக்கிட்டு இது மாதிரி பண்றீங்க. எதுக்கு பண்றீங்க? எங்கேயா கும்பலா நின்னா அரெஸ்ட், எங்க நின்னா அரெஸ்ட், எங்கேயா பேசினா அரெஸ்ட், 4 பேர் நின்னா அரெஸ்ட். எதுக்கு அந்த அரெஸ்ட் பண்றீங்க? எங்க வேலையை கொடுத்தா நாங்க பாட்டு செய்ய போறோம். இந்த போராட்டம் எங்களுக்கு தேவையில்லாத போராட்டம். எங்களுக்கே இந்த போராட்டம்ன்ற நானு எங்களுக்கு தேவையில்லை. வாடகை இல்ல, வீட்டு வேலை இல்ல, எதுவுமே இல்லாத எவ்வளவு கஷ்டப்படுறது சொல்லுங்க. தொடர்ச்சியாக காவல்துறையினர் ஒருபுறம் கைது செய்வதும் அவர்களை இழுத்து செல்வதுமாக தொடர்ந்து இருந்து வருகிறார்கள். சென்னை மெரினா கடற்கரை சாலை, இந்த சாலையில் வழியாக தான் முதலமைச்சர் செல்ல வேண்டும், அமைச்சர்கள் செல்ல வேண்டும், நீதிபதிகள் செல்ல வேண்டும். இதெல்லாம் இந்த சாலையில் தான் இருக்க வேண்டும். காலையில் அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய உயர் அதிகாரிகள் அனைவருமே இந்த சாலை வழியாக தான் செல்வார்கள். ஆனால் தொடர்ச்சியாக இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து அவர்கள் கேட்பதெல்லாம்
தங்களுடைய வேலையை வழங்க வேண்டும், தங்களுடைய வேலையை அரசு கொடுக்க வேண்டும். நாங்கள் தூய்மை பணியாளர்கள் தான், நாங்கள் எந்த உயர் பதவிகளையும் கேட்கவில்லை, ஆனால் தூய்மை பணிகளை மட்டுமே நாங்கள் கேட்கிறோம். ஆனால் இந்த தூய்மை பணியை கூட கொடுப்பதில் அரசுக்கு என்ன சுணக்கம் இருக்கிறது, என்ன பிரச்சனை இருக்கிறது? தனியாருக்கு கொடுக்கக்கூடிய அரசு தங்களுக்கு கொடுப்பதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்றுதான் அவர்கள் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியா இருக்கிறது. தனியாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அரசு தங்களுக்கு கொடுப்பதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? தனியாரில் கொடுப்பதில் அரசிற்கு அவ்வளவு லாபம் வருகிறதா? அரசிற்கு எந்த விதமான லாபமும் அதில் கிடையாது. ஆகவே அரசே நேரடியாக ஊதியத்தை கொடுத்து தங்களுக்கு பணி வழங்கினால் சரியாக இருக்கும் என்பதுதான். குண்டுக்கட்டாக ஒரு தூய்மை பணியாளரை காவல்துறையினர் கைது செய்து தூக்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இதுவரை சென்னையில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இதுபோன்ற கைது என்பது வித்தியாசமான வகையில் அடித்து இழுத்து கைது செய்வதும், குண்டுக்கட்டாக தூக்கி வந்து கைது செய்வதுமாக இது போன்ற காட்சிகள் எல்லாம் யாரும் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் என்றால் மட்டும் உடனடியாக கைது, உடனடியாக நடவடிக்கை என தொடர்ந்து காவல்துறையுடைய அழுத்தம் என்பது இருந்து வருகிறது. சென்னையில் தூய்மை பணியாளர்கள் 2-3 நபர்கள் கூட ஒன்று சேர்ந்து விடக்கூடாது. ஒன்று சேர்ந்தால் உடனடியாக கைது, உடனடியாக அவர்களை பஸ்களில் ஏற்றி எடுத்து செல்வதுமாக இருந்து வரக்கூடிய அந்த காட்சிகளும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தூய்மை பணியாளர்கள் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழலிலும் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபடக்கூடிய அந்த காட்சியும், மறுபுறத்தில் அவர்களுக்காக தொடர்ந்து இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம், எங்களுடைய பணியை வழங்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதுதான் தூய்மை பணியாளருடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஆகவே தூய்மை பணியாளர் கேட்பதெல்லாம் நாங்கள் 7வது மாதத்திற்கு முன்பாக, அதாவது 7/30/2025 முன்பு NULM தொழிலாளர்களாக இருந்தோம். இந்த தொழிலாளர்களாகவே நாங்கள் நீடிக்க வேண்டும், எங்களுக்கு அந்த பணியை வழங்க வேண்டும் என்பதுதான் தூய்மை பணியாளர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது.